பொறியாளன் வந்து வெற்றிமாறன் சார் ஒரு 3-4 டேஸ் வந்து சார் டைரக்ட் பண்ணார். அதே மாதிரி தொப்பி வந்து எனக்கு மெயின் லீடாக கிடைச்ச ஒரு படம் எனக்கு. அப்படி தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோன்றது மக்கள் கொடுக்குற அந்தஸ்து. பிளான் பி வந்து எனக்கு என்னோட லைஃபுக்கே பிளான் பியாக இருந்தது. அது வந்து விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்லேருந்து வெளியில் வந்தது. பிளான் பிக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் முரளியை பிரிச்சிடலாம். என்ன அப்படி பண்ணுறீங்க, காலைல 6 மணிக்கு கூப்பிட்டீங்க, ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்க. ஒரு பேஷன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ரொம்ப ஏர்ஜாக இருப்போம் நடிக்கிறதுக்கு. நம்ம நடிக்கணும், நம்ம வந்து இதை சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு இருக்கப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களை கூப்பிடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்டராக முடியும். எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் டைரக்டரு, அப்புறம் நீங்கள் ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே நீங்கள் ஆக முடியும். ஸோ யூ நீட் டு நோ எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி கிராஃப்ட். விஷால் சந்திரசேகர் நான் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அவருக்கு இன்டர்வியூ நான் தான் ஃபஸ்ட்டு. ஜிப்ரான் சாருக்கு நான் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. இன்றைக்கும் எனக்கு க்ளோஸாக இருக்கார். புதுமுக இசையமைப்பாளர் தானே, அவருக்கு என்ன நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அவர் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய கட்டாயமே இருந்திருக்காரு. சூர்யா சார் வந்துலாம் கோடீஸ்வரன் நிகழ்ச்சி பண்ணுறப்போ அப்ராட்லேருந்து அவரை பார்க்குறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. இன்னொரு பெரிய ரெஃபரன்ஸில் அவரை பார்க்குறதுக்கு அங்கே உள்ளே போகிறாங்க. இல்லை சார் வந்து இன்றைக்கி ஏதோ டென்ஷனாக இருக்கார், நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வரைக்கும்லாம் சொல்லிக்கல. நான் இன்டர்வியூ பண்ணது எல்லாமே சொல்லிக்கல. அப்படி கிராஸ் பண்ணுறாரு. இப்படி கிராஸ் பண்ணுறப்போ நான் பார்த்துட்டாரு, மூவ் பண்ணிட்டு வந்துட்டு முரளி எங்கே நீங்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஒருத்தர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அடங்கும் ஒரு டைரக்டர் கார்த்திக் ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் இன்ட்ரோ பண்ணார். என்ன ஒரு கார்த்திக் தம்பி முரளி அவர் நடிகர். அவர் சார் என்ன சார் அவரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க சார், அவரோட படம் தொப்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சூப்பர் படம் சார். அந்த படம் உங்களை மாதிரி பெரிய ப்ரொடியூசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட லெவலே வேறு சார் அப்படின்னார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் பண்ண படங்களோட பெயர்கள்லாம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வந்து இதை விட இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொல்லணும். இதை விட இது பிடிக்கும்னு எப்படி சொல்கிறது? எல்லாமே தான் பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், பட் இது கொஞ்சம் இதை விட ஃபேவரட் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ தொப்பி ஆர் பொறியாளன்? ரெண்டுமே தான். இல்லை ஒன்று தானங்க சொல்லணும். ஒன்று தான். ஐயோ, ஒன்று ஃபேவரட் சொல்லுங்கள். இதை விட இது கொஞ்சம் ஃபேவரட், இதை விட கொஞ்சம் எனக்கு இது சத்தியமாக 2 கண்ணுலேருந்து ஒரு கண் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பொறியாளன் வந்து வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் ஒரு 3-4 டேஸ் வந்து சார் டைரக்ட் பண்ணார். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எப்படி நான் மறுக்க முடியும்? அதே மாதிரி தொப்பி வந்து எனக்கு ஹீரோவாக கிடைச்ச, ஹீரோன்றது வந்து அதை மெயின் லீடாக கிடைச்ச ஒரு படம் எனக்கு. அப்படி தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஹீரோன்றது மக்கள் கொடுக்குற அந்தஸ்து. ஸோ அது மெயின் லீடாக நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். அது கிடைச்சதுக்கான காரணமும் மைனா சுகுமார் சார் கேமராமேன், அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படம் அண்டர் ரேட்டட் ஃபிலிமுங்க. நீங்கள் வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்சால் உட்காந்து பாருங்கள். பார்த்துங்க படம் பார்த்துட்டு தாங்க உங்கள் பேர் எடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு பொறியாளன் ஆர் கண்டுபிடி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எனக்கு. ஏன்னா தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் மேல் லீடாக பண்ணது. அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு பிளான் பி ஆர் போத் ஆர் ஈக்குவலி தான். பட் பிளான் பி இஸ் ஆக்சுவலி பிளான் பி டு மை என்டையர் கெரியர். பிளான் பி வந்து எனக்கு என்னோட லைஃபுக்கே பிளான் பியாக இருந்தது. பிளான் பிக்கு முன்னாடி பின்னாடி நீங்கள் முரளியை பிரிச்சிடலாம். ஆமாம், உண்மையாகவே பிரிச்சிடலாம். அது வந்து விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன்லேருந்து வெளியில் வந்தது. ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு டைரக்டர் அவர். அந்த டைமில் யுவர் ஷேம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான் எடுத்திருந்தார். அவர் இப்போ பார்த்தா டக்குன்னு ஐஸ்வர் ராஜேஷ்னு ஒரு பெரிய லீடிங்கில் இருக்க ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனே தெரியாது, ஆனால் ரொம்ப தெளிவாக இருந்தாப்புல. எனக்கே ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் படம் பண்ணுறோன்றலாம் தாண்டி இந்த ஆர்டிஸ்ட்க்குனே ஒரு விஷயம் ஒன்று மைண்டில் இருக்குங்க. நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி கிராங்கி ஆகிடுவாங்க. என்ன அப்படி பண்ணுறீங்க, காலைல 6 மணிக்கு கூப்பிட்டீங்க, ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட வேலை பண்ணேன் நான். அது என்னென்னா ஒரு பேஷன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு. நம்ம வந்து அதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஏர்ஜாக இருப்போம் நடிக்கிறதுக்கு. நமக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு, நம்ம நடிக்கணும், நம்ம வந்து இதை சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு இருக்கப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களை கூப்பிடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா கூப்பிடவே மாட்டுறாங்க. அது ஒரு நாள் 2 நாள் நடக்குதுன்னா பரவாயில்ல, கண்டினியூஸாக ஆனதாக எப்படி இருக்கும்? ஸோ இது என்ன ஆகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி, என்ன இப்போ கூப்பிட்றீங்க, இப்போ தானே போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விரக்தி நிலையில் வந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை. அவர் அழகாக ஹேண்டில் பண்ணார். இந்த படம் வெளில வரப்போ அதை நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ ஆக்டர்ஸ் ஆர் நாட் பெய்ட் ஃபார் ஆக்டிங், ஆக்டர்ஸ் ஆர் பெய்ட் ஃபார் வெயிட்டிங். வி நீட் டு வெயிட் ஃபார் அவர் ரைட் டைம் டு கம். அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வந்து நான் நடிக்கிறப்போ அது எப்போ கூப்பிட்டாலும் சரி, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் சும்மாலாம் ஒன்றும் நடிக்கலை. யாருமே இங்கே வந்து சும்மா நடிக்கலை. சும்மா யாரும் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே வரல. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஆங்கர் பண்ணுறதுக்கும் நீங்கள் காசு வாங்குறீங்க, கரெக்டுங்களா? அப்போது தே பேயிங் ஃபார் அவர் டைம்.
ஸோ அந்த டைமில் நம்ம எப்போனாலும் ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ண படங்களாகட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பிளான் பி வந்து என்னோடய கெரியருக்கே பிளான் பியாக இருந்துச்சு. இந்த சேம் வே வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ், அந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் வந்து செகண்ட் ஷெட்யூல் போகிறப்போ அவர்கிட்ட காசே கிடையாது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லோரும் வந்து வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் பெரிய விஷயங்க. ஒரு படம் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சு வித்தின் 2 months 2 months to 3 months ரிலீஸ் ஆன படம் அப்படின்னா வந்து திட்டமிட நான் சொல்லுவேன். அந்த வரிசையில் டக்குன்னு முடிஞ்ச ஒரு 3வது மாதத்துலேயே படம் ரிலீஸ் ஆன படங்களில் நீங்கள் ஒரு 10 படம் எடுத்திங்கன்னா இது வந்து டாப் 10ல் வந்துடும். ஸோ போஸ்ட் அண்ட் ப்ரீ வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. கிளாரிட்டி, டைரக்டரும் ப்ரொடியூசரும் சரி, நிறைய பிரச்சனை. ஒரு நீங்கள் கல்யாணம் ஆகட்டும், ஒரு படமாகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே தாலி கட்டுற டைமில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷம் ஒன்று, பொண்ணு கண்ணிலேருந்து வர தண்ணீரும் வந்து அப்பா அம்மா கண்ணிலேருந்து வர கண்ணீரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க படம் பண்ணுறப்போ. ஆக்டிங் தாண்டி இப்போ இந்த 24 கிராஃப்ட்ஸில் வேறு எதுலையாவது ஒர்க் பண்ணணும், இல்லை வேறு எதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்கா? எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆக்டராக முடியும். எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் டைரக்டரு, அப்புறம் நீங்கள் ஆர்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு எல்லாமே நீங்கள் ஆக முடியும். ஸோ யூ நீட் டு நோ எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி கிராஃப்ட். ஆக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து அட்டென்ஷன் எல்லாருமே நமக்கு தான் தருவாங்க. அது பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் எனக்கு. அதை தாண்டி வந்து மற்றவங்க எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 24 கிராஃப்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண அடுத்த ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து நம்பிராஜன் சார். அவரை பற்றி, அவர் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அப்துல் கலாம் சார் வந்து திருச்சி சென்ட் ஜோசஃபில் தான் படித்தார். அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் அவர் கூடயே அவர் கூடயே ட்ராவல் பண்ண நம்பிராஜன் சாரை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம எப்படி சும்மா இருப்போம். ஒரு நண்பர் மூலமாக அது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேரில் போய் பார்த்தேன். சச் அ ஸ்வீட்டஸ்ட் பர்சன். நீங்கள் நம்மளாம் பாசிட்டிவ்ன்றீங்களா, அவங்களாம் பாசிட்டிவ் வந்து இன்ஃபினிட்டி. சினிமா பற்றி அவ்வளோ பேசுவாங்க. அந்த ராக்கெட்ரி படத்துக்கு வந்து உண்மையாகவே மாதவன் சார் வந்து அவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் கமல் சார்கிட்டலாம் உட்காந்து பேச முடியாது நம்மளால். அதுக்கு ஒரு அறிவார்ந்து இருக்கணும், பயங்கர நாலேஜ் இருக்கணும் அவர் கூட உட்காந்து பேசுகிறதுக்கெலாம். சார் உட்காந்து பேசுவார் சினிமா, அவ்வளோ சினிமா பேசுவார். அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் சினிமா பேசுகிறப்போ கேட்குறப்போ. அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப அதுதான் பெரிய பிளெஸ்ஸிங். எத்தனை பேரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ அண்டர்ரேட்டடாக இருக்க என்னையும் வந்து அவர் அரவணைச்சார் அன்றைக்கி. ஆமாம், தட்ஸ் அ ஸ்வீட்டஸ்ட் மூமெண்ட் வித் தம். ஸோ நீங்கள் காம்பேட்டராக ஒர்க் பண்ணும்போது நிறைய நல்ல நல்ல ஆட்களை வந்து இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? எக்ஸ்பெக்ட் பண்ணாத முடியும். அதில் யாராவது ஸ்பெஷலாக இருக்காங்களா? இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி. ஐ சி எவ்ரிபடி இஸ் ஸ்பெஷல் டு மீ. இதான் சொல்வீங்கன்னு நினச்சேன் நான். ஆமாம், உண்மையாகவே. இப்போ நீங்கள் எனக்கு இன்டர்வியூக்கு வரீங்கனாலுமே வந்து யார் இவங்க ஏதோ வந்திருக்காங்க அப்படின்றதுலாம் இல்லாமல் ஏன் இன்டர்வியூக்கு வராங்க, என்னோடய கெஸ்ட் அவங்க. ஸோ அவங்க போகிறப்போ ஹாப்பியாக போகணும். அப்படி வந்த முதல்ல நிறைய பேர் நான் முதல்ல இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். விஷால் சந்திரசேகர் நான் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அவருக்கு இன்டர்வியூ நான் தான் ஃபஸ்ட்டு. ஜிப்ரான் சாருக்கு நான் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. இன்றைக்கும் எனக்கு க்ளோஸாக இருக்கார். சரி, இன்றைக்கி வந்து அவர் புதுமுக இசையமைப்பாளர் தானே, அவருக்கு என்ன நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அவர் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய கட்டாயமே இருந்திருக்காது. அன்றைக்கி என் வேலையை நான் சரியாக செஞ்சதுனால இன்றைக்கி எல்லாருமே என் கூட இருக்காங்க. அதே மாதிரி சூர்யா சார் வந்தெல்லாம் அதெல்லாம் அல்டிமேட். நான் அவர் கூட ஒரு இன்டர்வியூ. அடுத்தது வந்து ஒரு கோடீஸ்வரன் நிகழ்ச்சி பண்ணுறப்போ அப்ராட்லேருந்து அவரை பார்க்குறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. இன்னொரு பெரிய ரெஃபரன்ஸில் அவரை பார்க்குறதுக்கு அங்கே உள்ளே போகிறாங்க. ஓகே, அவரை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறாங்க. நான் அவங்களோட தான், அவங்க என்னையும் பார்க்க வந்திருந்தாங்க. சரி ஓகே வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. உள்ளே வந்தோடனே அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கவங்களாம் என்ன பார்த்தா நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் இவங்க யார் எந்த பெரிய ரெஃபரன்ஸோடு போனாங்களோ அவங்களுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. இல்லை சார் வந்து இன்றைக்கி ஏதோ டென்ஷனாக இருக்கார், நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து சும்மா வேணால் அப்படி பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாம் போய் அங்கே உள்ளே போய் நின்னோம். நான் அப்போ வரைக்கும்லாம் சொல்லிக்கல, நான் இன்டர்வியூ பண்ணது எல்லாமே சொல்லிக்கல. அப்படி கிராஸ் பண்ணுறாரு. இப்படி கிராஸ் பண்ணுறப்போ இப்படி நம்ம பேசிகிட்டே இப்படி போவோம்ல, இப்படி பேசிகிட்டே போகிறப்போ இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புவோம் இல்லையா? அப்படி திரும்பி பார்த்ததில் வந்து என்னை பார்த்துட்டாரு. மூவ் பண்ணிட்டு வந்துட்டு முரளி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது சூர்யா வந்து நின்று பேசிட்டு யார் எனக்கு சார் இல்லை சார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கனடாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க, பட் நீங்கள் பிஸியாக இருக்கனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் அந்த ஃபோட்டோ தான் எடுக்கணும். சரி ஓகே, இது முடிச்சுட்டு வரேன், வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். இது வந்து யாருக்கு கிடைச்ச ஒரு வெற்றினா நான் வந்து அந்த டைமில் நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சதுனால தான். இது இவருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே தான். இந்த மாதிரி யாராவது உங்கள் படம் பார்த்துட்டு உங்களை நோட் பண்ணி பேசி கங்க்ராட்ஸ் பண்ணி பேசியிருக்காங்களா? ஒருத்தர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அடங்குமுறை டைரக்டர் கார்த்திக்.
நான் ஒரு பெரிய தயாரிப்பாளரை சந்திக்கிறதுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க மறந்துட்டாங்க என்னை பார்க்கறதுக்கு. நான் வந்ததே மறந்துட்டாங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஞாபகம் வந்துட்டு நான் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம். அப்புறம் உள்ளே போனால் அவர் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஒரு இபி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, ஒரு டைரக்டர் ஒருத்தர். அவரு டைரக்டர்னா எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா ஏன்னா இப்போது நடிகர்கள் கூட வெளில தெரிஞ்சிடுறாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்க டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருக்கவங்க தான் அவங்க வெளியில் வராங்க. இவரெல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு வெளில வராத ஒரு சூப்பர் டேலண்ட் அவர். அடங்குமுறை படத்தோட டைரக்டர் கார்த்திக். அவர் அங்கே உட்காந்துருந்துருக்காரு. சார் வந்து பெரிய ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் இன்ட்ரோ பண்ணார் என்ன. ஒரு கார்த்திக் தம்பி முரளி அவர் நடிகர் அவருன்னு. சார் என்ன சார் அவரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுறீங்க? சார் அவரோட படம் தொப்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சூப்பர் படம் சார். அந்த படம் உங்களை மாதிரி பெரிய ப்ரொடியூசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அவரோட லெவலே வேறு சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் அதுக்கப்புறம் அவர் நம்பர் வாங்கி நான் கால் பண்ணி நான் பேசினேன். அவர் பேசுகிறப்போ வந்து முரளி நீங்களாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க முரளி, சூப்பராக வருவீங்க முரளி, நான் அந்த படம் தேட்டரில் போய் பார்த்தேன் முரளி உங்களுக்காக அப்படின்னாரு. இன்றைக்கி வரைக்கும் சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி யாரும் பேசல சார். நான் வந்து என்ன முரளி நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு படம் வந்து கதை கேட்டேன். இந்த கதை கேட்டப்போ அந்த லீட் ரோலுக்கு வந்து நீங்கள் தான் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்கீங்க, அந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் இல்லை சார், நான் இப்போ ஹீரோவோ படம் பண்ணல, லீடாக நான் படம் பண்ண வேணாம், நான் கேரக்டர்ஸ் பண்ணலாம் நான் சார் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா. என்னங்க நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை பண்ண வச்சார். அந்த படத்தோட பேர் வந்து முகத்திரை. ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு. ஸோ அது ரிலீஸும் ஆக போகுது இப்போ. ரொம்ப எக்ஸ்பெக்டிங்காக இருக்குது. ஸோ அந்த டிசிஷனுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கேரக்டர் ரோல்ஸ் பண்ணலாம், லீட் பண்ண வேண்டான்ட்டு. ஆமாம், இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன சின்னதாக எல்லா ஹீரோஸும் எல்லாருமே உச்சத்தை அடைஞ்சது எல்லாமே உச்ச நடிகர்களோடு இருந்து தான். இப்போ நான் திட்டம் 2ன்னு ஒரு படம் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கீங்க. நான் ஒரு படம் போங்கடி நீங்களும் உங்கள் காதலன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. ஏன்னா வந்து நான் அது நடித்தது வந்து யார் கூட நடித்தேன்னு யாருக்குமே தெரியாது. அவரும் ஒரு நல்ல ஹீரோ தான். ஒரு குங்குமப்பூ குஞ்சு புறான்னு ஒரு படம் பண்ண ஹீரோ. அவரை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோ நடித்தார் அந்த படத்தில். புழல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்? புழல் பார்த்துருக்கீங்க. பட் ரொம்ப அதில் யாருக்குமே தெரியாது. ஏன் இங்கே தெரியறதில்லை அப்படின்னா வந்து சின்ன படங்கள் வந்து நல்லா இருந்தாலும் அது பெரிய தயாரிப்பாளரோ இல்லை பெரிய இயக்குனர் பண்ணால் மட்டும்தான் அது வெளில தெரியுது. நீங்கள் கோலி சோடான்ற ஒரு படம் விஜய் மில்டன் சார் பண்ணதுனால தெரியுது. மெரினான்னு ஒரு படம் பாண்டியராஜ் சார் பண்ணதுனால வெளில தெரிஞ்சுது. இதே மெரினான்ற ஒரு படம் வந்து வேறு யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி வந்து அட்டக்கத்தின்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து அந்த டைமில் பெரிய ப்ரொடியூசராக இருந்தாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த படம் பெரிய படமாகவே தெரியப்பட்டுச்சு. அந்த அட்டக்கத்தின்ற படம் யாரோ ஒரு கத்தி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ கற்றுனாலும் வெளில தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி பாரஞ்சித்னு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கவே மாட்டார். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேட்டர் வந்து அப்படியே போயிருந்திருப்பாங்க. ஸோ நான் முடிவு பண்ணது தான். அப்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட அவங்களோட நடிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச அந்த ஒரு லைம்லைட், அந்த ஒரு லைட் என் மேலே பட்டது. அதுதான் அடுத்தது நான் பண்ணணும்னு நினச்சேன். வெப்பில் வந்து நட்டி சார் கூட பண்ணேன். அதுவும் நல்லா பேசினாங்க. பேச்சு ஒரு படம், அது கோகுல் பனை பேக்ட்ராப் இருந்தது. அவர் பெரிய கேமரா, இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் கேமராமேனில் அவரும் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் வந்து நிறங்கள் 3 அதர்வா கூட. சைலண்ட்னு ஒரு படம் வந்தது, சைலண்ட்டாக தான் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அதில் சூப்பராக ஒரு பாட்டு இருக்குது, தாளம்பூ வாசம்னு ஒரு சாங் இருக்குது. தெரியாது, ஏன்னா அதில் வந்து யாருமே பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய டெக்னீஷியன்ஸ் கிடையாது. இன்றைக்கி அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க தான் நான் போராடுறேன். நீங்கள் ஆரவ் எடுத்துக்கோங்க. ஆரவ் பிக் பாஸில் ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணார், தெரிஞ்சுதா அப்படியில். ஆனால் கழகத்தலைவன்னு ஒரு படம் பண்ணார். யார் கூட பண்ணார்? மகிழ் திருமேனி சார். அது வந்து அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. மகிழ் திருமேனி சார் மாதிரி ஒரு ஒரு டேலண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து சூப்பர் டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனரும் கூட அவர். ஆரவ் வந்து அந்த படம் நடிக்கவும் தான் வெளில தெரிஞ்சார். அதுக்கப்புறம் தெரியவே இல்லைல்ல. அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் வரலட்சுமியோட வெளில தெரிஞ்சார். இன்றைக்கி பாருங்கள், அஜித் சாரோட நடிச்சிட்டாரு. தலையோட பக்கத்தில் அவர் தான் பாதியாக இருக்கார். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இது நடந்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ ஒரு வருஷத்தில் 2000 படங்கள் வருதுன்னா அதில் 400 படங்கள் தான் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கப்போ அதில் நிறைய சின்ன கதைகளில் வந்து நோட்டீஸ் பண்ணாமல், இப்போ ஃபேமிலி படம்னு ஒரு படம் வந்தது. ஸோ அதெல்லாமே வந்து பெருசாக நம்ம நோட்டீஸ் பண்ணாத படங்கள் இருக்கு இல்லையா? அதுவுமே சின்ன சின்ன இந்த 1.5 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி இதுக்குள்ளே இருக்க பட்ஜெட்ஸில் படங்கள் வந்து பொது தயாரிப்பாளர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து பெரிய நடிகர்கள் கால் ஷீட்ஸ் கிடைக்காது, அப்போ பட்ஜெட் அதிகமாயிடும். அப்போ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கான ஆதரவை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து கண்டென்ட்டாக இப்போ 1.5 கோடி 1 கோடியில் எல்லாருமே தான் படம் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து எப்போ வந்து 5D மாறிச்சோ,
எப்போ 5Dயில் நம்ம படம் ஷூட் பண்ணலான்னு வந்து ஒரு எண்ணம் வந்துச்சோ அன்னையிலேருந்து சின்ன படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த 5Dயில் மார்க் 5Dலேயே ஷூட் பண்ண படங்கள் நிறைய வந்து நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமும் சரி, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ என்னடா வந்து அரசியல் பேசலாம்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே தயாரிப்பாளர் சங்கம் வந்துட்டு தேர் வெரி மச் ரெடி டு வெல்கம் எனி குட் கண்டென்ட். இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் வந்து ஏகப்பட்ட சுரேஷ் காமாட்சி சார் இருக்கார், அவங்க பொட்டன்ஷியல் இருக்காங்க, ஒரு எஸ்ஆர் பிரபு சார் இருக்கார். இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக நீங்கள் எடுங்கன்றது தான் கடைசி பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து தே ரெடி டு அக்செப்ட் தி குட் கண்டென்ட் ஃபிலிம். நீங்கள் பெருசு தான் பண்ணணும்னு இல்லை, கண்டென்ட்டை நல்லா எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் கை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இங்கே சின்ன படங்கள் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுற தவறுன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோடய படத்துக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் பண்ணுவாங்க. அந்த படத்தை வந்துட்டு ஒரு விற்கணும்னு பாருங்க. நீங்கள் தான் ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நான் விற்கிறதுக்கு வரேன். நான் 1.5 கோடி ரூபாயில் படம் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட 2.5 கோடின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறது இல்லை. அப்போது இன்றைக்கி வந்து சின்ன படங்கள் பண்ணுற தயாரிப்பாளர்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோமா, நமக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்தால் போதும். ஒரே படத்தில் வந்து நம்ம அம்பானி எப்படி ஆக முடியும்? நல்ல கண்டென்ட் தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான், யாரும் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது கொண்டு போய் சேருங்க ஃபஸ்ட்டு. இப்போ 1000 படத்தில் 400 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஏன் 600 படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா புரிதல் இல்லை. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, எவ்வளோ பேரோட வந்து அதில் உழைப்பு இருக்குது, எவ்வளோ பேர் எதிர்பார்ப்பாங்க இந்த படம் பண்ணியிருக்கோம். வெளியில் வந்தால் தானே அடுத்தது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். என்ன மாதிரி ஆக்டரே வச்சுக்கோங்க, சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறோம், நடுவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு உட்காந்துருப்பான். 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க ஓப்பன் அப் ஆகணும். அவங்க ஓப்பன் அப் ஆகி பெரிய நல்ல கண்டென்ட்டாக எடுத்துட்டா பெரிய ப்ரொடியூசர்ஸ் ரிலீஸ் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. யாருமே இல்லை. இன்றைக்கி சுரேஷ் காமாட்சி சார் வந்து நான் கடைசியாக நான் பண்ண சைலண்ட்னு ஒரு படத்துக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி வெற்றிமாறன் சார் வந்து தன்னோட அசோசியேட்ஸ் வந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவரோட பேனர் போட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. அவர் காசு வாங்குறாரு, வாங்கலை விட்டுருங்க. ஆனால் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா? பண்ணுறாருல்ல. இது அதுக்கு மட்டும் கிடையாது. சார்னு ஒரு படம் அவர் வந்து போஸ் வெங்கட் சார் வந்து படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு அவரோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. எதுக்கு? இன்றைக்கி வந்து இஃப் இட் இஸ் எ ரியலி குட் கண்டென்ட் ஹி இஸ் ரெடி டு சப்போர்ட். இது வெற்றிமாறன் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. பட் வி நீட் டு ஓப்பன் அப். அந்த சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க ஓப்பன் அப் ஆகி கொண்டு போய் கொடுத்து ஒரு கொலாபரேஷனோட பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ரீல்ஸே வச்சுப்போமேங்க, ஒரு கொலாபரேட் போட்டால் வந்து ஓடுதில்லை. இன்றைக்கி நான் அந்த ஹாட் ஸ்டாருக்கு முன்னாடி, நான் அந்த கணக்கான காலங்களுக்கு முன்னாடி பின்னாடின்னு கூட பிரிச்சிடலாம். என்னோடய சோஷியல் மீடியாவே இன்றைக்கி பூமாக இருக்குது. இன்றைக்கி ஹாட் ஸ்டாரோட ஒரு கொலாபரேஷன் போடுறப்போ அது பெருசாக வருது. இன்றைக்கி நான் மட்டும் போட்டேன்னா என்ன வரப்போகுது? யாருக்குமே ஒன்றும் வராது. அந்த கொலாபரேஷன் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னொரு பக்கத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் என்னோட ஒரு 2.5 ஹவர்ஸை வந்து நான் எங்கே செலவழிக்கணும் அப்படின்றதுல ஆடியன்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. நிறைய பெரிய ஸ்டார்ஸோட படம், எதிர்பார்த்து வந்த படம், ஆனால் கதையில் எங்கேயோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் ப்ளே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ் இப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்க்ரீனில் வந்து ஜஸ்ட் வந்தால் போதும் அப்படின்றத என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது போது அவங்க நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன் எங்கே மிஸ் ஆகுது? ரொம்ப பெரிய பெரிய பேனர்ஸில் வர படம் ஆனால் கதை நல்லா இல்லை அப்படின்னு போய் முடியுது. காரணமான தான் நீங்கள் எனக்கு இருக்கேன். யாருமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து மட்டமாக போகணும், நாசமாக போகணும்லாம் எடுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய படம் வந்து தோற்று போகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ நான் பேசுகிறோம். நான் வந்து இந்த ஷாட் வந்து கிரிக்கெட் நம்ம மேட்ச் பார்த்துட்டே இருப்போம், சச்சின் டெண்டுல்கர் ஆடிட்டு இருப்பார். இந்த ஷாட்டு ஏன் இப்படி ஆடினா, இது இப்படி ஆடிடணும்ல அப்படின்னு இங்கே உட்காந்து என்ன வேணால் பேசலாம். நான் 250 ரூபா கொடுத்து நான் டிக்கெட் வாங்குகிறேன், வந்து நான் படம் நீ சரியாக பண்ணலாம்ல. அவன் கேட்குற எல்லா நியாயமும் இருக்குது, நான் எதுவுமே சொல்லலை. அவங்க இதெல்லாம் யோசிக்காமையே அந்த படம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ கோடி போடுறாங்க. நம்ம ஒரு மொபைல் வாங்கணுன்னாலோ, ஒரு பைக் வாங்கணுன்னாலோ, ஒரு கார் வாங்கணுன்னாலோ எவ்வளோ யோசிக்கிறோம். அப்போது வந்து ஒரு 10,000 கோடி போட்டு 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் போட்டு பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக யோசிக்காமல் இருந்திருப்பாங்க. இது கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தானே ஒரு பொதுக்குழு கூட்டி அது வந்து இத்தனை டிஸ்கஷன் போய் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ பண்ணியும் தப்பு நடக்குது அப்படின்னா தப்பாக போகணுன்னு இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஜெயிக்கிறப்போ ஏன் பேச மாட்டீங்க? சூப்பரே தாயா அப்படின்னு எங்கே? அதுவும் பாதி தான். நம்ம வந்து என்னென்னா ஒன்று ஜெயிச்சா தான் பெருசுன்னு சொல்கிறோம், தோற்றா அது வந்து முயற்சி தானே. அந்த முயற்சியை நம்ம சந்தோஷப்படுத்துவோம். கங்குவா படம் வந்து இன்றைக்கி நான் பார்த்தேன், தேட்டரில் நான் பார்த்தேன். எல்லாரும் வந்து ஏதோ ஆளுக்கு என்னென்னமோ ஒன்று பேசினாங்க. ஆனால் அந்த முயற்சி எவ்வளோ பெரிய முயற்சிங்க, எவ்வளோ பெரிய முயற்சி. இன்றைக்கி வந்து ஆஸ்காரில் நாமினேட் ஆகிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? இன்றைக்கி வந்து அந்த படத்தை உலகத்தரத்தில் நம்ம பண்ணணுன்றதுக்காக தானே இறங்குனாங்க. இன்றைக்கி சூர்யா சாருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி அதை வந்து அவர்
அக்செப்ட் பண்ணாமல் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு தெரியாமல் எப்படி இறங்கியிருப்பார். ஸோ இப்போ ஓடிடி ரிலீஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிடியில் ஒரு நல்ல நல்ல வெப் சீரிஸை வந்து பிட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதர் நம்ம தியேட்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்றது இல்லாமல் ஓடிடி தான் நிறைய பேர் பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர் கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிட்டே வருதுன்ட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், அது ஃபீல் நானே ஃபீல் பண்ணுறேன். ஒரு சில படங்கள் வந்து நம்ம பார்க்க முடியலன்னா சரி ஓடிடியில் வரும்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி நான் சாந்தப்படுத்திக்கிறோம் நம்ம. அது அது என்னென்னா அந்த கல்ச்சராக தேட்டரில் இப்போ நம்ம தேட்டருக்குன்னு போனால் என்ன ஆகுது, ஒரு குடும்பஸ்தனாக நான் பேசுகிறேனே. இப்போ தனியாக போகிறோன்றதை தாண்டி நம்ம தனியாக போக முடியாது, 1+1 போவோம். இல்லை 1+2 எங்கள் வீட்லேயே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 பேர் கண்டிப்பாக போவோம். 4 பேருக்கு டிக்கெட்டு ப்ளஸ் வந்து அங்கே போய் பார்க்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸு இதெல்லாம் யோசிக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா மக்களோட மனநிலை வந்து கொஞ்சம் இறங்குது. ஒரு படம் பார்க்க போகணுன்னாவே நம்ம வந்து ஒரு 2000 to 3000 2000 ருபீஸ் மினிமமாக ஒரு 4 பேர் போகணுன்னா எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக இல்லையா சார்? ஸோ அப்போ இருக்கப்போ வந்து அதை யோசிக்க தான் செய்கிறாங்க. பட் அதை தாண்டி சினிமா வந்து ரசிக்கிறவங்களும் அது வந்து அது இன்னமுமே அது வைபாக நினைக்க தேட்டரில் போய் படம் பார்த்தா தான் அது ஒரு திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்குலாம் தேட்டரில் படம் பார்க்க தான் பிடிக்கும். மிஸ் ஆனால் தான் ஓடிடி. ஓகேங்களா? அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ நீங்கள் FDFS யாருக்காவது ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்துருக்கீங்களா? தலைவர் படத்துக்கு. ஆமாம், தலைவர் படம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் என்ன இப்போ வந்து அந்த டைமில் டிக்கெட்லாம் வந்து கொடுக்க மாட்றாங்க. நம்ம கேட்டாவே வந்து சார் நீங்களே எப்படி கேட்கலாமா அப்படின்றாங்க. ஒரு சில டைமில் வந்துருச்சுன்னா ஹாப்பி. நான் வந்து சிவாஜி படம் வந்து கண்டினியூஸாக பார்த்துருக்கேன் 3 ஷோ. அப்போது வேலை பார்த்துட்டு இருந்தேன் RRD ப்ரீ மீடியான்னு சொல்லி RRD ஆன்லைன்னு சொல்லி ஒரு கம்பெனியில். காலையில் 6:30 ஷோக்கு 6:30 ஷோ மாயஜாலில். அப்புறம் வந்து திருப்பி ஒரு 10:30 மார்னிங் ஷோ வந்து சத்யமில். ஈவினிங் வந்து 6:30 ஷோ வந்து ஐநாக்ஸில் சிட்டி சென்டரில். இப்படி பார்த்தேன். ஸோ ஃபைனலாக அவங்க மனைவியை பற்றி ஏதாவது ஒரு 4 நல்ல வார்த்தைகள் கேட்டுக்கிட்டு நாங்கள் அப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஸோ ஹவ் இஸ் யூ போத்? அவங்கள வந்து ஸ்க்ரீனில் அகைன் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட கேப்க்கு அப்புறம். உங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் பிஸி ஸ்கெடியூல்லாம் அங்கே போகிறேன் நீங்கள் போகிறேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? பிஸிலாம் ஒன்றும் இல்லைங்க. திங்ஸ் அண்ட் வி ஹாவ் அ குட் டைம். வில் ஸ்பெண்ட் அ குட் டைம் ஈச் அதர் அண்ட் ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. அது சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா வெற்றியில் நிற்கிறதுன்றது வேறு, அந்த வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி நிற்கிறதுன்றது வேறு. ஸோ அதில் ஷீ இஸ் பீயிங் அ பர்ஃபெக்ட் ரோல். ஷீ இஸ் பிளேயிங் இட் அஸ் அ மதராகவும் சரி, எனக்கு ஒரு செகண்ட் மதராகவும். அண்ட் ஷீ இஸ் பீயிங் சப்போர்ட்டிவ் டு மீ. பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து பாசமும் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஜீவா சாருக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சொல்ல வேணாம், அப்படியே சொல்ல வேணாம். ஸோ ஹவ் இஸ் யுவர் டாட்டர் டூயிங்? ஷீ இஸ் டூயிங் குட். ஷீ இஸ் டூயிங் குட் அண்ட் ஷீ இஸ் வெரி வைப்ரண்ட். ஜீவா ஸ்கொயர்னு சொல்லலாம். அவளாம் என்னோட பயங்கர பாசிட்டிவிட்டி. அவள்கிட்ட நீங்கள் ஒரு பொய் சொல்லணும்னா சொல்லவே மாட்டா. நானே சொல்லணும்னாலும் சொல்ல மாட்டா. பொய் சொல்லணும் உனக்கு யார் பிடிக்கும், அம்மாவா அப்பாவா அப்படின்னாலுமே அப்பா நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அம்மா நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 2 பேரையும் விட்டு கொடுக்க மாட்டா. 2 பேரும் வேணும் அப்படின்பா. ஒரு ஃப்ரெண்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, அது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில, பட் தே ஹாவ் டு பி டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்சி கிட்ஸ் ஆர் வெரி மெச்சூர்ட் இல்லையா? மெச்சூர்ட் அண்ட் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஜென்சின்னு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து நான் ஒரு விஷயம் ஆக்சுவலி பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நானே ஒரு ரீல் ஒன்று போடலாமா இல்லை பேசி போடலாமா அப்படின்னு நினச்சேன். அது இங்கே சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஜென்சி கிட்ஸ் ஆர் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் ரியலி ஆக்சுவலி நம்ம கல்ச்சர் வந்து திருப்பி வருதுன்னு நினைக்கிறேன். ஜென்சி மூலமாக திருப்பி ரிட்டர்ன் பேக் டு த கல்ச்சர் வரும்னு நம்புகிறேன் நான். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எம்பத்தைஸாக இருக்காங்க. இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணுன்றது இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த பொறுமை இருக்கான்றது எனக்கு தெரியல. ஒரு டாலரன்ஸ் லெவலு, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை அணுகக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 80s கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கும் இருந்த ஒரு தைரியம். இன்றைக்கி நான் 90s கிட்டு ப்ளஸ் வந்து இப்போது 2000 கிட்ஸ் கூட வந்து தேவர் லிட்டில் போல்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை வந்து ஒரு 6th படிக்கிற பையனை வந்துட்டு அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பையன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸோட கண்ணு முன்னாடி 15th ஃப்ளோர்லேருந்து கீழே ஒன்று அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன மனசில் பட்டுச்சுன்னு தெரில. அது அட்லீஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தால் அவங்க ஃபைட் பண்ணியிருக்க போகிறாங்க. இது ஏன் அவனுக்கு தோணலைன்னு தெரில. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரில. ஸோ அதை மட்டும் நான் வந்து எல்லோரும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி நான் வந்து நீங்கள் நல்லா பேசுகிறேன், நான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெருமைப்படுற மாதிரி இருக்கணும், நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபைட் பண்ணுறேன்னா அது காரணம் என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய டீச்சர்ஸும். அவங்க கொடுத்த தைரியம் தான். அவங்களை இப்போ ஒரு பிரச்சனைனா இப்படி அணுகணும், இப்படி இந்த பிரச்சனைனா இப்படி வந்து நம்ம அதை இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுன்ற அவங்க சொல்லி கொடுத்தது தான். இதை நான் நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்னு எல்லாத்திட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஆக்சுவலாக.
உண்மையாகவே எனக்கு அது அது பார்க்குறப்பலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தை அவங்க அம்மா, அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க. அந்த குழந்தை எவ்வளோ வந்து சஃபகேட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி அவங்க அம்மா, அப்பாட்ட சொல்லியிருந்தா அவங்க போய் ஃபைட் பண்ணியிருக்க போகிறாங்க. டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி டீச்சர்ஸ்லாம் பாவமாக இருக்குது. நம்மலாம் போட்டு வெளுத்து எடுத்துருப்பாங்க. உங்களை வெளுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. என்னெல்லாம் வந்து வெளுத்துருக்காங்க. நான் லீடராக இருந்தாலுமே நான் அடி வாங்கியிருக்கேன். நானும் நல்லா வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிமேல் அடி வைத்தால் தான் அம்மியும் நகரம்னு சொல்லி பழைய பழமொழிலாம் இருக்குது. என்னடா பழசா கிஞ்சா பூமர் மாதிரி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க. ஜென்டில் பேரண்டிங் உண்மைதான் உண்மைதான். நீ வந்து என்னைக்கு ஒரு பயம் இருந்தால் தான் அங்கே பக்தி இருக்கும். பக்தி இருந்தால் தான் பாசம் இருக்கும். பாசம் இருந்தால் தான் அதுக்கப்புறமேட்டு மற்றது எல்லாமே உனக்கு பாராட்டு கிடைக்கும். இதெல்லாம் வரிசையாக இருக்கிறது தான். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறேன், அவங்க டீச்சர்ஸ் வந்து அடிக்க போனால் வந்து என்ன பண்ணிடுது, ஃபோன் எடுத்து உடனே பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது, இல்லாட்டி ஏதாவது ஹியூமன் ரைட்ஸ்க்கு நான் சொல்லிடுவேன்னு சொல்ல வேண்டியது. அவ்வளோதான் முடியும். அப்போ எங்கே அடிப்பாங்க? அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. எந்த குழந்தையுமே அதட்டுறது கிடையாது. அதட்டினா அவங்க பயந்துடுறாங்க. என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாவது அதட்டுதும், கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த பையன் ஒரு பையன் இழந்துட்டான். இந்த பண்ண 4 பசங்க அவங்களுக்கு எங்கே போச்சு பயம்? இது பண்ணுறது தப்புன்றது அவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ அங்கே ஒரு பயத்தை கிரியேட் பண்ணணும்ல அவனுக்கு. இல்லைனா அவன் இங்கே பண்ணதை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவான்ல. இந்த 2 விஷயமே எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து ஐ டோன்ட் நோ, சாரி. நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் டீச்சர் வேறு, நீங்கள் சொல்லி ஆகணும், இதெல்லாம் ஸ்டேட் பண்ணி ஆகணும். ஜீவா வந்து உண்மையாகவே நான் என்னோடய ரியல் டைம் கேரக்டர் என்னோடது. அதுதான், அதனால தான் அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி இப்போது நீங்கள் வந்து ஜீவா சாராக வந்து பார்த்துட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இப்போது அப்கமிங்கில் வந்து ஆக்டர்ஸ் இல்லையா? ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவங்க வந்து ஆக்டிங்கில் இருக்காங்க. அவங்கள மேய்க்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? அவங்க கூட கொஞ்சம் கோப் ஆகுறது, எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுலாம் கஷ்டம் இல்லையா? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? செட் இப்போ ஜெல் ஆகிட்டீங்க, ஸ்டார்டிங் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் யார் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஜோனில் இருந்துச்சு. யாரான்னு அப்புறம் போய் செக் பண்ணதான் தெரியுது, எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ், எல்லாமே ஒரு விதத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க, எல்லாரும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸு. எனக்கு அவங்களாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நான் சொன்னேன் நான் வாலி மாதிரி அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த எனர்ஜி கிடச்சது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து தான். புஜி பாபுவோட கனெக்ட்டு, ஏகாம்பரத்தோட கனெக்ட்டு, சஷியோட கனெக்ட்டு, அப்புறம் ஜானோட கனெக்ட்டு, கார்த்தி சக்தியோட கனெக்ட்டு, அப்புறம் வந்து பிரியாவோட கனெக்ட்டு, நிகிதாவோட கனெக்ட்டு. அப்புறம் கார்த்தி மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்காம போயிட்டீங்க சார், ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் சார். இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல. பட் அதே கார்த்திக் கிட்ட தான் வந்து நான் போய் சொன்னதும், நீ வந்து போராடணும், நீ வந்து நீ என்ன தான் வந்து அந்த கெட்ட பேர் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, நீ திருப்பி வந்து அதை போராடினா தான் வந்து உன்னால் ஜெயிக்க முடியுன்றதையும் நான் பேசினேன். எனக்கு என்ன சொல்கிறது, ரைட்டர் வந்து இன்னும் நிறைய கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் நிறைய ஆதங்கப்பட்டேன். ஒரு டைம்லேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்த்தியோட ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட் நடக்கிறப்பையும் சரி, பசங்கள்லாம் சேர்ந்து வந்து பண்ண ப்ராப்ளத்துக்கும் சரி, என்கிட்ட வந்து சாரி கேட்டு அவனுக்கு பண்ணிக்கலாமே அப்படின்றதுலாம் வந்து நான் போய் அவங்களுக்கு கன்சோல் பண்ணிக்கலாமே அப்படிலாம் நினச்சேன். அதை லாஸ்ட்டு இப்போ எண்டிங் டைமில் நான் பண்ணியிருக்கேன். பசங்களே விட்டு கொடுக்காம நான் கூட நின்று அந்த எனர்ஜி, நான் வந்து அந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு போடாமல் நான் பார்த்தேன் நான். கிரேட். ஆமாம், இது வந்து உள்ளே இல்லை. ரைட்டர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ ஃபைனலி இப்போ இந்த வீக் சீசனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் நீங்கள் சொன்ன ஹிண்ட்லேருந்து இப்போ என்னெல்லாம் பண்ணுறாரு ஜீவா சார் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும், இந்த வாரம் நல்லாயிருக்கும். விறுவிறுப்பாக விரைவில் அப்படின்ற மாதிரி. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ஷேர் பண்ணிங்க நிறைய விஷயங்கள்ல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, உங்களோட சேனலுக்கும் நன்றி. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். யூடியூப்ன்றது வந்து இப்போது முதல்ல சின்ன விஷயமா அப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. பட் யூடியூப் தான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் போய் ரீச் ஆகிருக்கு. முதல்ல வந்து டெலிவிஷன் இருந்தது, இப்போ டெலிவிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி யூடியூப் இருக்குது. அதில் வந்து ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷோ டிக்கெட்டுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஷோ டிக்கெட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.